பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வினோத் டீம் ஜெயிச்சிட்டாங்க. காலத்தை வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த டைமை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, கணிச்சிட்டாங்க. வேறு லெவல் பண்ணுறாங்க. டான்ஸ் மாராத்தான் வேறு இருக்குல்ல, அதுவும் பயங்கரமான டான்ஸ்லாம் போட்டிருக்காங்க. திவ்யாலாம் வினோத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு குதிக்குது. வினோத்தை அமித்தெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜெயிச்சோன்னே. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, டான்ஸ் மாராத்தன் 2.0 இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பலது. ஸோ இது 2.0வாம். அதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் 3 டீமாக பிரியணும். ஒரு டான்ஸ் கிளாக் ஒன்று கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு கிளாக் வந்து ஒரு வட்டமாக இருக்கும். ஒரு அணிக்கும் வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, கடிகார சர்க்கிள். அதில் எப்படின்னா அந்த சர்க்கிளில் இருந்து கொடுக்கப்பட்ட கால அளவை கணக்கிட வேண்டும், கரெக்டாக கணிக்க வேண்டும். கணிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கணிச்சு முடிச்சுட்டு பெல் அடிக்கணும். பெல் அடித்த உடனே அந்த அணிக்காக ஒரு சாங், ஒரு பாடல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுற சாங்கை வந்து நம்ம போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும். டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமோட பேக்கேஜ் வந்து பவுலுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த பவுலில் வரிசை என்ன இருக்கும்னா பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து டான்ஸு காஸ்டியூம்ஸ் இருக்கும். என்னென்ன காஸ்டியூம்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் போட்டுக்கிட்டு அந்த ப்ளே பண்ணுற சாங்குக்கு ஏற்ற மாதிரி போய் டான்ஸ் பண்ணணும். டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க. யார் கரெக்டாக அந்த டைமை கண்டுபிடிச்சி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். ஸோ வினோத் டீம் வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வீட்டுத்தலை, இப்போ எல்லாருமே ஜெயிச்சு எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க வீட்டுத்தலை போட்டியில் அடுத்த வாரம் வீட்டுத்தலை போட்டிக்கு டைரெக்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இதில் ஜெயிக்கிற டீமில் ஒரு நபருக்கு அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் வர்ற ஃபேமிலி இருக்குது பாருங்கள், 24 ஹவர்ஸ் வந்து கூட தங்கலாமா ஆஃபர் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். ஏன்னா புது ஆஃபராக இருக்குது. ஆமாங்க, 24 மணி நேரம் வந்து ஃப்ரீ டாஸ்கில் வர்றாங்கல்ல, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்கள்ல, அதில் இந்த ஜெயிக்கிற ஒரு ஆளில் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த டீமில் முடிவு பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி மட்டும், செலக்ட் பண்ணுற ஃபேமிலி மட்டும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ வினோத் டீம் ஜெயிச்சுன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வினோத்துக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வினோத் இல்லைனா சாண்ட்ரா கொடுத்தா இன்னும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். ஃபேமிலி பிள்ளைங்களோட இருக்கும் பாருங்க, சும்மாவே அது வந்து ஒரு நடிப்பு அரக்கி. ஸோ இந்த பக்கம் இருக்கும். ஸோ பாரு சைடு எப்படின்னு தெரில, பாரு கமருதீன் அந்த டீமில் எப்படின்னு தெரில, ஆதிரை இல்லை ஒன்றுமே ஒரு தினுசாக தான் இருக்குது டீமே. ஸோ யாருக்கு அந்த சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரில. யார் எந்த டீம் வந்து கடைசியாக டெய்லி நடக்கும், எப்படியும் இன்றைக்கி நாளைக்கு 3 நாள் 4 நாள் நடக்கும் போல். ஸோ வேறு மாதிரி இருக்க போது உண்மையிலே நல்ல டாஸ்க்குங்க இது. பார்ப்போம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.